அஸ்ஸலாமு அலைக்கும் வஅலைக்கும் அஸ்ஸலாம். அருமையானவர்களே, இன்று நாம் நம்மை முஸ்லீமாக அடையாளப்படுத்துவதில் அடைகிற பெருமிதமும் ஆனந்தமும் அளவிட முடியாதது. அந்த ஆனந்தத்தை, அந்த பெருமிதத்தை நாம் அடைய எவ்வளவு பெரிய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை முதல் நிலை முஸ்லிம்களாக வாழ துவங்கிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்து முஸ்லிம்களான நபித்தோழர்கள் செய்துள்ளார்கள் என்பதை நாம் அவதானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள் இஸ்லாமிய வாழ்க்கையை துவக்கிய காலகட்டத்தில் தங்களை முஸ்லிம்கள் என்று கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவஸ்தைப்பட்டார்கள். தங்கள் ஈமானை மறைத்து, பிறர் கண்ணில் இருந்து இஸ்லாமிய அடையாளத்தை மறைத்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அன்றைய இஸ்லாமிய வாழ்வை 3 பாகங்களாக இஸ்லாமிய வரலாறு நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. 1 மக்கா வாழ்க்கை, 2 மதீனா வாழ்க்கை, 3வது மக்கா வெற்றி பெற்ற பின்னர் உள்ள பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தின் இஸ்லாம் பட்டொளி வீசி சுடர்விட்டு ஒளிர்ந்த வாழ்க்கை. மக்கா வாழ்க்கையை பொறுத்தவரை இஸ்லாமிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட மாட்டோமா என்கிற கனவுகளும் ஏக்கங்களும் மட்டுமே இருந்தது. அதன் பிறகு மதீனாவின் வாழ்க்கை என்பது கனவுகளை அடைய, ஏக்கங்களை கைவசமாக்கிட, போராட்டங்களையும் உயிர் தியாகங்களையும் முழு மூச்சாக கொண்டு பயணிக்க வேண்டி இருந்தது. 3ஆம் கட்ட வாழ்க்கை இந்த தீன் முழுமையடைந்து எல்லோருக்கும் எல்லாமும் சாத்தியம் என்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை சாத்தியமாக்கிய பூமி மதீனா என்னும் புண்ணிய பூமிதான். ஆம், இஸ்லாத்திற்கு பெரும் பெரும் வெற்றிகள் இந்த மண்ணில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டன. முழு மனித சமுதாயத்திற்கும் இணை வைப்பு எனும் இருளிலிருந்து ஏகத்துவம் எனும் ஒளியை ஏற்படுத்தி மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கமும் இந்த மண்ணின் பக்கமும் விரைந்தார்கள். பூமியில் உள்ளவர்களுக்காக வெளியாக்கப்பட்ட அவ்வளவு நன்மையும் இந்த கண்ணியமான பூமியில் இருந்தே வெளியானது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இங்குதான் ஆரம்பத்தில் கட்டியெழுப்பப்பட்டு பெரும் வல்லரசுகள் கூட இந்த மண்ணில் மண்டியிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவைகளெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது இந்த உம்மத்துக்கு? இதன் அஸ்திவாரம் எங்கு அமைக்கப்பட்டது என்றால் அதற்கான விடை இஸ்லாமிய வரலாற்றில் ஒற்றை வார்த்தையில் கிடைக்கும். ஆம், ஹிஜ்ரத் என்னும் தூய பயணத்தில் இருந்துதான் இத்தனையும் இந்த உம்மத்துக்கு சாத்தியமானது. ஹிஜ்ரத் இல்லாத இஸ்லாம் என்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றாகும். ஹிஜ்ரி 1445 முடிந்து இன்னும் ஓரிரு நாட்களில் ஹிஜ்ரி 1446 துவங்க இருக்கிறது. இஸ்லாமியர்களின் புத்தாண்டாகத்தான் நம்மில் பெரும்பாலானவர்களால் ஹிஜ்ரத் பார்க்கப்படுகிறது. மாறாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தாங்கள் பிறந்து வளர்ந்த பூர்வீக பூமியான மக்காவை துறந்து வெளியேறி 1446 ஆண்டுகள் ஆகிவிட்டன. வெறுத்தல், துரத்தல், வெளியேறுதல் என்ற பொருள் தரக்கூடிய பெருமானாரின் ஹிஜ்ரத் நடந்து 1445 ஆண்டுகள் முடிந்து 1446வது ஆண்டு துவங்க இருக்கிறது. இந்த செய்தியைத்தான் ஹிஜ்ரி ஆண்டின் துவக்கம் முதலில் இந்த ஹிஜ்ரி ஆண்டு நினைவு கூறுகிறது. அடுத்து நெருக்கடியை சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஹிஜ்ரத்தை நினைவு கூர்ந்து நமக்கான மீட்சியை அங்கிருந்து ஆய்வு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு ஹிஜ்ரத் தூண்டுகிறது. அடுத்து இந்த உலகம் முஸ்லிம்களுக்கு சுருங்கிவிடும் என்று கருதக்கூடாது. மாறாக முஸ்லிம்களுக்காக விசாலமாகிக் கொண்டே செல்லும் என்பதையும் ஹிஜ்ரத் நமக்கு சொல்கிறது. நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்ல சொல்கிறான். குல், நபியே நீங்கள் கூறுங்கள், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, யா இபாதில்லதீன ஆமனு தக்கூ ரப்பக்கும்,
உங்களுடைய இறைவனுக்கு பயபக்தியாக இருங்கள், பயந்து நடங்கள். லில்லதீன ஹஸனூ ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா, இந்த உலகத்தில் அழகாய் நன்மை செய்தோருக்கு அழகிய நன்மையே கிடைக்கும். வஅர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி அது விசாலமானது. இன்னமா யுவஃபா ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், யார் பொறுமையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் கூலியை நிச்சயமாக கணக்கின்றி பெறுவார்கள் என்பதாக குர்ஆனினுடைய 39வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ஹிஜ்ராவின் தொடக்க காலம் தொட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு விடைபெறும் வரை இறைச்செய்தி என்னும் வஹியின் மூலம் இந்த உம்மத்தை ஆன்மீக வளர்ச்சியிலும் லௌகீக வளர்ச்சியிலும் வார்த்தெடுத்தார்கள். இன்று உலகெங்கும் ரீங்காரமிடும் உயர்ந்த கண்ணியமிக்க அதான் பாங்கு இருக்கிறது. அது முதலாக மார்க்கமாக்கப்பட்டது இப்பொழுதுதான். அதன் தொடர்ச்சியாக தொழுகை அமைப்பு, நோன்பு, ஜிஹாது, ஜக்காத்து, சதக்கா, ஹஜ் போன்ற உயரிய வழிபாட்டு முறைகளும் கடமையாக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டுடன் தொடர்பான நல்லொழுக்க விழுமியங்கள் போதிக்கப்பட்டது. மனிதவளத்தை நாசமாக்கும் பல்வேறுபட்ட தீய பண்பாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு வேறறுக்கப்பட்டது. ஒரு மனிதனாக வாழ தேவையான அனைத்து வழிகாட்டலும் வழங்கப்பட்டது. சுமார் 10 ஆண்டு கால ஹிஜ்ரத்துக்கு பிந்தைய மதீனா வாழ்க்கை தான் உலக அழிவு நாள் வரையிலான அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை முறையாக ஆக்கப்பட்டது. சிறுநீர் கழிப்பது முதற்கொண்டு மனித வாழ்க்கையை சீராக கொண்டு செல்வது வரையிலான வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கப்பட்டது. சொர்க்கத்தை பற்றி வாயால் ஓதி காதால் கேட்ட ஒரு சமூகம் தங்கள் வாழும் காலத்திலேயே சுவனவாசிகளை கண்ணார கண்டது. ஏன், கனவில் கூட தம்மோடு வாழ்ந்தவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதை பார்த்தது. சுவனத்திற்குள் சென்று தம் தோழர்களின் அந்தஸ்துகளை கண்டது. நரகத்தை பற்றி வாயால் ஓதி காதால் கேட்ட ஒரு சமூகம் தாங்கள் வாழும் காலத்திலேயே நரகத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எரியப்பட்ட கல் விழுகின்ற சப்தத்தை கேட்டது. ஹிஜ்ரத்துக்கு பிந்தைய வாழ்க்கை தான் எவ்வளவு விந்தையானது. அருமையானவர்களே, ஹிஜ்ரத் பயணம் என்பது உலக ஆசையை, சுகபோக வாழ்க்கையை, உயிர் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டு அமைந்த ஒரு பயணம் அல்ல. மாறாக அந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது ஒன்றாவது அந்த மக்களின் மீது வலுக்கட்டாயமாக அது திணிக்கப்பட்டது. மிகவும் சிறுபான்மையாக இருந்த அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட ஒரே காரணத்திற்காக பல்வேறு வகைகளில் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். எனவே சித்திரவதையில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இரண்டாவது, இறைவனின் திருப்பொருத்தத்தை தேடிய நிலையில் வெளியேறிய பயணம் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது. மூன்றாவது, இதுதான் அதுதான் என வரையறுக்கப்படாத பல்வேறு அநியாயங்கள் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலையில் அதிலிருந்து விடுபட்டு வாழ வேண்டிய அவசியத்தில் மேற்கொண்ட பயணம் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது. அதிகமான தொல்லைகளை அந்த மக்கத்து காஃபிர்கள் அந்த இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு கொடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடும் பாலை மணலிலே படுக்க வைக்கப்பட்டு அவர்களினுடைய நெஞ்சின் மீது பாறாங்கல் வைக்கப்பட்டு பலவிதமான கஷ்டங்களுக்கு, துன்பங்களுக்கு அவர்கள் உட்படுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நாவிலிருந்து உதிர்த்த வார்த்தை நமக்கு தெரியும், அஹத் அஹத் என்பதுதான். அந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். பல துன்பங்களை அந்த இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் தாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகவே அந்த மக்கத்து காபிர்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பிகளால் அவர்களுடைய உடலில் சூடு போடப்பட்டது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எலும்பிலே ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நீர் கூட வெளியே வந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கங்குகளை அணைத்து விடும் என்கிற அளவுக்கு
அதிகமான துன்பங்களை துயரங்களை அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த மக்கத்து காபிர்கள் கொடுத்தார்கள். யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு, சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அந்த குடும்பம் அனுபவித்த கஷ்டங்கள் என்பது அது சாதாரணமானதல்ல. யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமான் கொண்டார்கள் என்கிற, முஸ்லிமாக இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி பலவிதமான துன்பங்களுக்கு தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கடைசியில் 2 ஒட்டகங்கள் எதிரும் புதிருமாக நிற்க வைக்கப்பட்டது. ஒரு காலை ஒரு ஒட்டகத்தின் மீதும் மற்றொரு காலை மற்றொரு ஒட்டகத்தின் மீதும் கட்டப்பட்டு அந்த ஒட்டகங்கள் விரட்டிவிடப்பட்ட போது யாசீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடல் 2 கூறாக பிளக்கப்பட்டு அவர்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமூகத்தினுடைய, இந்த மார்க்கத்தினுடைய முதல் ஷஹீத் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அபூஜஹல் மிக கொடூரமாக சித்திரவதைப்படுத்தினான். ஈமானை இழக்காத அந்த நேரத்தில் ஆத்திரம் கொண்ட அந்த அபூஜஹல் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் ஈட்டியை பாய்ச்சி மிக கொடூரமாக அவர்களை கொலை செய்தான். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் பாதையிலே கூரிய முட்களை நட்டி வைத்து அழகு பார்த்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னிற மேனியிலே குப்பைகளை கொட்டி ரசித்தார்கள். தொழுகையின் உயர்ந்த நிலையான சஜிதாவிலே கிடக்கும் பொழுது நாற்றமெடுத்த ஒட்டக குடல்களை முதுகின் மேலே போட்டு மகிழ்ந்தார்கள். தாயிபிலே பட்ட கல்லடிகள் சொல்லடிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. பல நாட்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூக பகிஷ்காரம். இப்படி ஈமான் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் என்பதற்காகவே பல இன்னல்களும் தொல்லைகளும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் தான் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது. 4வதாக இணை வைப்பு, இறை நிராகரிப்பு போன்ற சோதனையில் மீண்டும் வீழ்ந்து விடாமல் தம் ஈமானை பாதுகாக்க மேற்கொண்ட பயணம் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது. ஏனென்றால் மக்கா குறைஷிகளினுடைய என்ன ஓட்டம் இப்படியாக இருந்தது. நாம் இழைக்கும் கொடுமைகள் தாங்க முடியாமல் மீண்டும் அவர்கள் பழைய இணை வைப்பு கொள்கைக்கு மாறிவிடுவார்கள் என்று அவர்கள் கருதினார்கள். 5வதாக நிம்மதியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற அந்த ஆசை பயணம் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிமாக ஆகின்ற வரைக்கும், அவர்கள் ஈமான் கொள்கின்ற அந்த நேரம் வரைக்கும் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று எங்களுக்கு தொழ முடியாத ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸலாத்தை ஈமானை ஏற்றுக்கொண்டார்களோ அதற்கு பிறகுதான் தைரியமாக கஅபாவுக்கு முன்னால் நின்று தொழுகின்ற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கஅபாவின் அருகில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த ஒரு நேரம் நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? நாற்றமெடுத்த ஒட்டக குடல்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது போடப்பட்டது. அதை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பிஞ்சு கரங்களால் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் என்கிற வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம். இப்படி சஜிதா செய்து கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் வணங்குவதற்கே ஒரு இடையூறாக அந்த மக்கத்து காபிர்கள் வந்து நின்ற அந்த நேரத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிம்மதியாக சந்தோஷமாக வணங்குவதற்கான ஒரு நிலையை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை மேற்கொள்ள வைத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இனியும் மக்காவில் வாழ்வது, இஸ்லாமிய வாழ்க்கை வாழ்வது கேள்விக்குறியாகிவிடும் என்ற அச்சத்தால் இறைவனை நிம்மதியோடு வணங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேற்கொள்ள வைத்தான். அதில் அவர்களுடைய முதல் படியே வெற்றிப்படிதான். அபிசீனியாவிற்கு சென்ற
முதல் ஹிஜரத்தாகட்டும், மதீனாவிற்கு மேற்கொண்ட இரண்டாவது ஹிஜரத்தாக ஆகட்டும், இரண்டு பயணங்களுமே மகத்தான வெற்றியை அந்த முஸ்லீம் உம்மத்திற்கு பெற்று தந்தது. அங்கே அபிசீனிய மன்னர் நஜ்ஜாஷி முஸ்லிம்களுக்கு புகலிடம் வழங்கினார், வாழ வழிவகை செய்தார், முஸ்லிம்களை அவர் கண்ணியப்படுத்தினார். தாமும் முஸ்லீமாகி அல்லாஹ் வழங்கிய கண்ணியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இங்கே மதீனாவாசிகள் அவர்களின் அற்புதமான பண்பாட்டால் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் தந்து தங்களுடைய அனைத்திலும் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு சரிசமமாக பங்களித்து இதய சிம்மாசனத்தில் அமர வைத்து அந்த மதீனாவாசிகள் மக்காவாசிகளை அமர வைத்து அழகு பார்த்தார்கள். அருமையானவர்களே, ஒரு முஸ்லிம் முஹாஜிர்களின் தியாக மனப்பான்மையோடு அன்சாரிகளின் அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ வேண்டும் என்ற உயரிய அடிப்படையை இந்த ஹிஜ்ரத் நமக்கு உணர்த்தி பாடமாக புகட்டுகிறது. எந்த இறைவனை வணங்கி வழிபட முடியவில்லை என்று கருதி அச்சமேலிட்டால் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்களோ, அந்த ஹிஜ்ரத் அவர்களின் விருப்பமான இறைவனை வணங்கிட தொழுதிட வாய்ப்புகளை வளமாக அந்த மக்களுக்கு வழங்கிய போது அந்த மேன்மக்கள், அந்த நபித்தோழர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மரணமே கண்முன்னால் வந்து நின்றாலும் தொழுகையை விடுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஹிஜ்ரி 4வது ஆண்டு நடைபெற்ற படையெடுப்புக்கு ذاتுர் ரிகா என்பதாக பெயர் சொல்லப்படும். இந்த யுத்தத்தில் தான் யுத்த கால தொழுகை முறை அறிமுகமானது. நபித்தோழர்களின் ஈமானை பரிசோதிக்கும் முகமாக அமைந்து விட்டதோ என்னும் அளவிற்கு பல்வேறு சோதனைகள் அங்கே நடைபெற்றன. முறை வைத்துதான் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. மொத்த படை வீரர்கள் 700 நபர்கள் இருந்தார்கள். 6 நபருக்கு ஒரு ஒட்டகம் வீதம் பயணத்திற்கு அங்கே அப்பொழுது பயன்படுத்தப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் நபித்தோழர்களின் பலருடைய நகங்கள் எல்லாம் கிழிந்து விழுந்து விட்டன. காரணம், பாறைகளையும் பாலைகளையும் கடந்து சென்றதால் பலருக்கு காயம் ஏற்பட்டு தங்களது துணிகளை கிழித்து காயத்திற்கு அவர்கள் ஒட்டு போட்டுக் கொண்டார்கள். அதனாலேயே அந்த போருக்கு ذاتுர் ரிகா, ஒட்டு துணி போர் என பெயர் வழங்கப்படுகிறது. பெரிய அளவில் போரெல்லாம் அங்கே அப்பொழுது நடைபெறவில்லை. எதிரிகளை அச்சுறுத்துவதற்காகவே அந்த போர் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் முஸ்லிம்கள் திரும்பி வருகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் வழியிலே இரவு நேரத்தில் ஒரு இடத்தில் இளைப்பாறுவதற்காக தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த இரவில் நமக்காக வேண்டி யாராவது பாதுகாவலராக இருவர்கள் நிற்க வேண்டும் என்று, யார் நிற்கிறீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தார்களை பார்த்து கேட்ட அந்த நேரத்தில் முஹாஜிர்களில் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அன்சாரிகளில் அப்பாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முன் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிம்மதியாக உறங்குங்கள், இன்றைய இரவு நாங்கள் விழித்திருந்து உங்களை பாதுகாக்கிறோம் என்பதாக நிற்கிறார்கள். அப்பொழுது அப்பாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே, நீங்கள் தூங்கிக் கொள்ளுங்கள், இருவரும் விழித்திருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை, பாதி இரவு நான் விழித்திருக்கிறேன், பாதுகாக்கிறேன், காவல் இருக்கிறேன், அதற்கு பிறகு உங்களை நான் எழுப்பி விடுகிறேன், நீங்கள் விழித்திருந்து காவல் காத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தூங்க சென்று விட்டார்கள். இப்பொழுது காவலுக்காக வேண்டி அந்த போர்க்களத்தில் அந்த வழியில் அனைத்து சஹாபாக்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அப்பாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காவல் காத்து நிற்கிறார்கள். அப்பொழுது யோசிக்கிறார்கள், நாம் இப்பொழுது காவல் காக்க நிற்கிறோம், இந்த நேரத்தில் ஏன் வீணாக இரவை கழிக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரங்களை, அதிலும் குறிப்பாக இரவு நேரங்களை வீணாக நாம் கழித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தூங்குகின்ற நேரம் எவ்வளவாக இருக்கிறது? எந்த நேரங்களை நாம் தூங்குவதற்குரிய நேரமாக இன்றைக்கு நாம் அமைத்திருக்கிறோம்? எந்த நேரத்தில் தூங்கக்கூடாது என்பதாக மார்க்கம் சொல்லித் தருகிறதோ, எந்த நேரத்தில் வெற்றி இருக்கிறது, பரக்கத்து இருக்கிறது என்பதாக மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ,
அந்த சுபுகினுடைய நேரத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் தூக்கத்தில் கழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். பரக்கத்தான நேரம், வெற்றிக்குரிய நேரம் என்பதாக சொல்லப்படுகிற அந்த சுபுகினுடைய நேரம் தூக்கத்தில் கழிகிறது. இந்த சமூகத்திற்கு எந்த நேரம் தூங்குவதற்காகவே நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த இரவு நேரத்தை உங்களுக்கு நிம்மதிக்குரியதாக நான் ஆக்கி தந்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறானோ, அந்த இரவு நேரம் நம்முடைய தூக்கத்தினுடைய அமைப்பை நாம் எப்படி அமைத்திருக்கிறோம்? எவ்வளவு இரவை நாம் வீணாக கழித்துக் கொண்டிருக்கிறோம். அரட்டை அடிப்பதிலும், வீடாக இருந்தால் டிவி பார்ப்பதிலும், செல்போன்களில் பல காட்சிகளை பார்ப்பதிலும், நம்முடைய பிள்ளைகள் கேம்கள் விளையாடுவதிலும், இப்படி இரவு நேரங்களில் தான் எங்களுக்கு, அதுவும் பின்னேரங்களில் தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நாங்க டீ குடிப்போம், சாப்பிட போவோம் என்று அதைத்தான் பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய இரவு நேரங்கள் எல்லாம் விழிப்பில் கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இரவை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கிறோம். எப்படி? தீனாக. ஆனால் இங்கே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு அது வீணாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான், காவல் காப்பதற்காக நிற்கிறார்கள். அதுவும் ஒரு இபாதத்து தான், அதுவும் ஒரு வணக்கம் தான், அதுவே அவருக்கு சோழத்தை பெற்றுத்தரும் என்பதை அறிந்தவர் தான் அவர். இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் ஏன் தொழக்கூடாது, இந்த இரவு நேரத்தில் நாம் ஏன் குர்ஆனை ஓதக்கூடாது என்று கருதுகிறார். காவல் காப்பதற்காக நிற்கக்கூடிய அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பித்து விடுகிறார். தொழுகையில் நின்று கொண்டிருக்கிறார். சஹாபாக்களும் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட எல்லோரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காவலுக்காக நின்றவர் தொழுகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை முடித்து சூரத்துல் கஹ்ஃபை ஓத ஆரம்பிக்கிறார். அப்படியே அதில் லயித்து போய் விடுகின்றார். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார். தொழுகையில் நின்று ஓதிக்கொண்டிருக்கிற போது அந்த நேரத்தில் உளவு பார்ப்பதற்காக வேண்டி அந்த வழியாக வந்த ஒரு எதிரி இவர் நின்று கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்க்கிறான். இப்பொழுது இவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு அம்பை எடுத்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியிலே அவன் பாய்ச்சுகிறான். பாய்ந்து வந்த அந்த அம்பு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேனியிலே படுகிறது. இப்பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கலாம்? உடனேயே எதிரி வந்து விட்டார்கள் என்பதாக சொல்லி தொழுகையை நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் ஒரு அம்பு பாய்ந்து விட்டது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை விடுவதாக இல்லை. நாம ஒரு சின்ன தொழுது கொண்டிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு இடையூறு சத்தம் நமக்கு ஏற்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகள் எங்கெல்லாமோ சென்று விடுகிறது. சாதாரணமாக நிம்மதியாக தொழுகிற நேரமாக இருந்தாலும் நாம் தொழுகையிலே நிற்கிற போது நாம் செல்லாத அமெரிக்காவுக்கும் கூட சென்று விட்டு வந்து விடுகிறோம். துபாய்க்கு விசா இல்லாமலே போயிட்டு வந்துடுறோம். நம்முடைய மறந்துவிட்ட ஒரு பொருளை எங்க வச்சோங்கிறது மறந்துருச்சா நமக்கு? தொழுகையில வந்து நின்னா அங்கதான் நான் வச்சேன் என்று ஞாபகம் வரக்கூடிய அளவுக்குத்தான் வெளி சிந்தனைகள் நமக்கு அதிகமாக இருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவாக, என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன், இப்படிதான் இருக்குது நம்முடைய தொழுகையினுடைய நிலை. மிகவும் பலகீனமாக இருக்கிறோம். அம்பு பாய்ந்திருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள் தொழுகையில், விடவில்லை தொழுகையை. இரண்டாவது அம்பு பாய்கிறது, ரத்தம் வடிகிறது. மூன்றாவது அம்பு பாய்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்கிறார்கள். பக்கத்தில் படுத்திருந்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழுப்புகிறார்கள். அதை பார்த்த அந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நிலையை பார்த்த, மூன்று அம்புகள் அவர்களுடைய உடம்பிலே குத்தப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதறியவர்களாக, முதல் அம்பு பட்ட போதே என்னை நீங்கள் எழுப்பி இருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அம்மாரே அம்மாரே, ஏன் நான் அந்த முதல் அந்த அம்பு பாய்ந்தவுடன் உங்களை எழுப்பவில்லை என்று சொன்னால், நான் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நான் தொழுகைக்காக வேண்டி நின்றேன். அந்த தொழுகை நான் லயித்து நின்று விட்டேன். அந்த கஹ்ஃபை நிறைவு செய்யாமல் என்னுடைய தொழுகையை முடிக்க கூடாது என்பதாக நான் நின்று கொண்டிருந்தேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை காவல் காப்பதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளின் மூலமாக ஏதாவது இடையூறு ஏற்பட்டு விடுமோ,
நபி தோழர்கள் நம்மை நம்பி அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம், அச்சம் மட்டும் என்னுடைய உள்ளத்தில் வராமல் இருந்திருந்தால் நான் சூரத்துல் கஹ்ஃபை முடிக்காமல் எத்தனை அம்புகள் பாய்ந்தாலும், என் உயிரே போனாலும் நான் என்னுடைய தொழுகையை விட்டிருக்க மாட்டேன். காரணம், என்னுடைய உயிரை விட நான் அந்த குர்ஆனை ஓதுவதை, நான் தொழுவதை நேசிக்கிறேன் என்பதாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த தொழுகையை நேசித்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் அந்த குர்ஆனினுடைய வசனங்களை நேசித்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இந்த லைப்பின் காரணத்தினால் தான், இந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவர்கள் மக்காவில் இதை முறையாக நம்மால் சரியாக நிம்மதியாக பின்பற்ற முடியவில்லை என்பதற்காகத்தானே மதீனாவிற்கு வந்தார்கள் அவர்கள். எனவேதான் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அடிப்படையில் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்த போது அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த நேரமும் பள்ளிவாசலுக்கு வரலாம், தொழுகலாம் என்கிற நிலை நமக்கு இருக்கிறது. இந்த குர்ஆனை முழுமையாக பின்பற்றக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலாவினுடைய கட்டளைகளை, கடமைகளை சரியாக சீராக நிறைவேற்றுவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கி இருக்கிறான். அதற்கு நியாமத்தாக ஒரு வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கு மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் உன்னுடைய கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்கப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன? என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்றோ, என்னுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்றோ நாம் சொல்லி இருப்போம் என்று சொன்னால், சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி ஆசையாக அவர்கள் சொன்னது, அல்லாஹ்வை நான் ஹயாத்தாக இருக்கிற போது 2 ரக்காத் தொழ வேண்டும் என்பதாக சொன்னார். 2 ரக்காத் என்னுடைய அல்லாஹ்வை நான் தொழ வேண்டும் என்பதாக, நான் ஹயாத்தாக இருக்கிறேன், இப்பொழுது தொழ வேண்டும், அதற்கான பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளியாக இருந்தார்கள்? நாம் எப்படி இருக்கிறோம்? அவசர அவசரமாக 2 ரக்காத்துகளை தொழுது முடித்து விட்டு அவர்கள் தூக்கு மேடையில் வந்து நிற்கிறார்கள். நின்றுவிட்ட சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவ்வளவு சுருக்கமாக என் வாழ்நாளில் இது நாள் வரை நான் தொழுததில்லை. நான் வாழ்நாளில் தொழுத தொழுகையிலேயே மிக சுருக்கமாக இந்த 2 ரக்காத்துகளை நான் தொழுது முடித்திருக்கிறேன். காரணம், நான் எங்கே நீளமாக தொழுவதற்காக நின்று நான் தொழுதால் இந்த சுபைப் உயிருக்கு பயந்து அல்லாஹ்விடத்திலே அஞ்சி வேண்டி நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார் என்பதாக நீங்கள் கருதி விடுவீர்களோ என்கிற அந்த அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் நீண்ட நேரம் என்னுடைய தொழுகையை நீட்டியிருப்பேன் என்பதாக ஷஹீதாக இருக்கக்கூடிய தூக்கு மேடையில் நின்று கொண்டிருந்த சுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய தொழுகை எப்படிப்பட்டது? நாம் எவ்வளவு நேரங்களை, காலங்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நம்முடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கும் போது கூட தொழுகையை விடாத ஒப்பற்றவர்கள் அந்த நபி தோழர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறார்கள். தொழுகைக்காக வேண்டி சுபுகினுடைய நேரத்தில் நிற்கிற போது ஒரு மஜூசி ஒருவன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குகிறான். அவர்களுடைய வயிற்றிலே குத்துகிறான், நெஞ்சிலே குத்துகிறான், விழா பகுதியிலே குத்துகிறான். 3 குத்துகள் அவர்களுடைய மேனியிலே படுகிறது. வயிற்றில் குத்திய அந்த குத்தின் மூலமாக வரலாறு நமக்கு சொல்லித் தரும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடல் வெளியே வந்து விழுந்து சரிந்து விழுந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கமுற்றார்கள். கொண்டு வந்து படுக்க வைக்கப்படுகிறார்கள். அதே நிலையில் 3 நாட்கள் அவர்கள் ஹயாத்தாக இருந்தார்கள். எழுந்து நிற்க முடியாத ஒரு நிலை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நிலை. மயக்கத்திலேயே இருந்தார்கள். அப்படி மயக்கத்தில் இருக்கிற போது பாங்கினுடைய சப்தம் கேட்கும்.
பாங்கு சொல்லப்படுகிற பொழுது மயக்கத்தில் இருக்கிற உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விழிப்பு வந்துவிடும். அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகை தொழுகை, நான் தொழ வேண்டுமே என்பதாக எழுவதற்காக முயற்சி செய்வார்களா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? குத்து வாங்கி குடலெல்லாம் கீழே வெளியே வந்து சரிந்து விழுந்து கிடக்கிறது. குற்றுயிரும் குலையுயிருமா என்பதாக சொல்வோம் இல்லையா? அந்த நிலையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மயக்கம் மயக்கம் மயக்கம். பாங்கினுடைய சத்தத்தை கேட்டால் விழிப்பு வருகிறது. தொழ வேண்டுமே என்கிற கவலை. நாம் எப்படிப்பட்ட தொழுகையாளியாக இருக்கிறோம்? எல்லா நேரங்களிலும், தொழுகையினுடைய நேரங்களிலும் கூட நாம் தூங்கிக் கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் நாம் சாதாரணமாக இருக்கிற நிலையில் நாம் விழித்திருக்கிறோம் என்று சொன்னால், பாங்கு சொன்னதற்கு பிறகுதான் நமக்கு அதிகமா தூக்கமே வருது. பாங்கு சொன்னதற்கு பிறகு கண்ணை சொருகிக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட தொழுகையாளிகளாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட தொழுகையாளியாக இருந்தார்கள்? மயக்கம் மயக்கம் மயக்கம், எல்லா நிலைகளிலும் மயக்கம். பாங்கினுடைய சத்தத்தை கேட்டால் நான் தொழ வேண்டுமே அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்பதாக சொல்வார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் பக்கத்திலே நின்று கொண்டு, பாப்பா, நீங்கள் தொழ முடியாத ஒரு நிலையில் இருக்கிறீர்கள், தொழ வேண்டும் என்பதாக சொல்கிறீர்களே என்பதாக கேட்ட பொழுது, அந்த நேரத்திலும் கூட, அவர்கள் மரணிக்கிற அந்த கடைசி தருணத்திலும் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்ல அந்த வார்த்தைகள் இந்த சமூகத்திற்கான வார்த்தை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா ஹல்ல ஃபில் இஸ்லாம் லிமன் தரக அஸ்ஸலாத். தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த இடமும் இல்லை, எந்த பங்கும் இல்லை. ஒருவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னால் அவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்றார்கள் ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, எல்லா மக்களும் முஸ்லிம்களாக ஆக வேண்டும், சுவனம் செல்ல வேண்டும் என ஆசைப்பட்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-அஹ்துல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்-ஸலாத். நமக்கும் காஃபிர்களுக்குமான வித்தியாசம், வேறுபாடு என்பது தொழுகைதான். ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களும் நானும் முஸ்லிம்களாக வாழ்ந்து சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அது. நமக்கும் காஃபிர்களுக்குமான மத்தியில் இருக்கிற வித்தியாசம், வேறுபாடு என்று சொன்னால் அது அஸ்ஸலாத், தொழுகைதான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர. தொழுகையை விட்டவன் காஃபிர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நஊது பில்லாஹ். அல்லாஹ் நம்மை, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகளை பாதுகாத்து அருள்பாலிப்பானாக. அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கும் எனக்கும் ஹிஜ்ரத் பெற்று தந்த பேர் ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், இறைவன் நம்மை அழைக்கின்ற பொழுது, உங்களை என்னை அழைக்கின்ற பொழுது, ஏதாவது கட்டளைகளை அல்லாஹு தஆலா உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்லுகிற போது அல்லாஹ் நம்மை அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக அழைக்கிறான். இந்த ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக உங்களையும் என்னையும் அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அந்த பேர் உபகாரம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதை பெற்று தந்தது இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பிறக்க இருக்கும் 1446 ஹிஜ்ரி புத்தாண்டை, இந்த வரலாற்று நினைவுகளை அசைபோட்டு வரவேற்போம். ஹிஜ்ரத்தின் மேன்மைகளை விளங்கி உள்வாங்கி உண்மை முஸ்லிம்களாக வாழ்வோம். அல்லாஹு தஆலா அருள் புரிவாராக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.